என் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி 2. மாதம் ஒரு முறை மட்டும் 2 நாள் விடுப்புக்கு, அதுவும் ஒரு வார வித்தியாசத்தில் வீட்டிற்கு வரும் அண்ணன்கள் இருவரையும் ஒன்றாக கண்டதும் மகிழ்ச்சியில் சந்திரமதிக்கு தலைகால் புரியவில்லை. காசி அவளது பெரிய மாமகன், சிறு வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்தவன். சந்திரமதி வீட்டில் அவளது அம்மா அரவணைப்பில் தான் வளர்ந்தான். இப்போதும் அவர்களோடுதான் இருக்கிறான். பரமேஸ்வர் அவளது சொந்த அண்ணன். அண்ணா, என்ன ஒரு அதிசயம், 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? உற்சாகத்தோடு அவள் கேட்க, நீ வா என்ற காசி அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஒரு மரத்தடியில் வந்து நின்றான். அனைத்தையும் தன் வகுப்பறையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசி. அவர்கள் பின்னால் வந்த பரமேஸ்வர், மதி, உன்னை காலேஜ்ல சேர்த்து விடும் போதே வாழை சுருட்டிட்டு பேசாம இருந்துதானு சொன்னோம் என்றான். என்னன்னா, காலேஜ்ல படிக்கிற காலத்துலதான் நிம்மதியா ஒரு சுதந்திர பறவையா நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியும். அதனாலதான் லைஃப் என்ஜாய் பண்றேன். அது கூடாதுன்னு சொன்னா எப்படி? நீ லைஃப என்ஜாய் பண்ணுவ, அப்புறம் எங்க வேலை எகிரிடும். முன்னாடி மாதிரி வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு கஞ்சிக்கு கூட வழி இல்லாம பிச்சை தான் எடுக்கணும். வேலை போயிடுமா? நான் இப்படி சுதந்திர பறவையா இருக்கிறதால உங்க வேலை எப்படி போகும்? போகாம வேற என்ன பண்ணும்? பரமேஸ்வர் பேசிக்கொண்டே செல்ல, டேய், முதல்ல வந்த விஷயத்த சொல்லுடா. மேடம் 2 தடவை போன் பண்ணிட்டாங்க என்றான் காசி. எடுத்து பேச வேண்டியது தானே. என்ன பேச சொல்ற? அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டீங்களா? அவ வாழை சுருட்டிட்டு பேசாம இருப்பாளான்னு சொல்லி கேட்ட, என்ன பதில் சொல்ற? ஓகே என்றவன், மதி, இந்த காலேஜ்ல படிக்கிற இளவரசி இருக்காங்கல்ல, யாரு? அந்த டிராமா ஆர்டிஸ்டா? ஏளனமாக அவள் கேட்க, அது டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்ல, உண்மையிலேயே இளவரசி தான். என்ன நான் சொல்ற? சூர்யா சார் தெரியும்ல? ஆமா, அவருடைய ஒரே தங்கச்சி. ஏது, அந்த 5 தலைமுறைக்கு பிறகு பிறந்த ஒரே பொண்ணு, அவளா இவ? ஆமா. அவள் வியப்பு அடுத்த நொடி காணாமல் போனது. அதனால என்ன, காலேஜ்னு வந்தா எல்லார் மாதிரியும் யூனிஃபார்ம்ல தானே வரணும். அவளுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகை? அவ மட்டும் அவ இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளாம். அதுவும் இந்த இளவரசிங்க வர்ற மாதிரி என்ன ஜக ஜக ஜகான்னு ஜொலிச்சுட்டே வரா. கழுத்தெல்லாம் தங்க நகை, கையெல்லாம் தங்க வளையல், கால்ல ஒரு விரல் வீதியில தங்க கொலுசு, இப்படியெல்லாம் போட்டுட்டு வந்தா எங்களுக்கு வயிறு எரியாதா? அதுதான் சும்மா பிடிச்சு வச்சு கலாய்ச்சி விட்டேன். இனி அப்படி பேசாத, கிண்டலும் பண்ணாத, அப்புறம் எல்லாம் கைமீறி போயிடும், எங்க வேலையும் போயிடும். பரமேஸ்வர் கூற, ஐயோ அண்ணா, வேலை போயிடுமா? உங்க 2 பேர் சேலரிய வச்சுதான் இப்பதான் வீட்டை கட்டி முடிச்சோம். அடுத்தது அக்கா கல்யாணம், அதுக்காக காசு நகைய சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அடுத்த மாசம் கல்யாணம் வேற இருக்குது, அதுக்காக இன்னும் கொஞ்சம் காசை கடனாவும் வாங்கி வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சாலும் அந்த கடனையும் அடைக்கணும், என் கல்யாணத்தையும் பார்க்கணும். வேலை போயிட்டா எப்படி? தெரியுதுல, உன் வாழை சுருட்டிட்டு பேசாம இரு. உன்னை எச்சரிச்சுட்டு போகதான் நாங்க வந்தோம். சூர்யா சார் தான் அனுப்பி வச்சாரு. நீனு தெரியாம நாங்களும் வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா நீ. இப்ப என்ன பண்றது? எதுவும் பண்றதுக்கு இல்ல. மேடம் இங்க எங்கேயோ நின்னு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்கன்னு தோணுது. நீ இப்போ நாங்க பயமுறுத்தி பயந்த மாதிரி நடிச்சுட்டே இங்க இருந்து திரும்பி உன் கிளாஸுக்கு போற. அதே மாதிரிதான் நீ எங்க தங்கச்சின்னு இப்ப யாருக்கும் தெரிய வேண்டாம், புரியுதா? அக்கா கல்யாணம் முடிஞ்சு அந்த கடனும் ஓரளவு அடையிட்டும். அதுக்கப்புறமா நீ எங்க தங்கச்சின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. இப்பவே தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான். சூர்யா சார பத்தி சொல்லி இருக்கல்ல, பாசம்னா அப்படி பாசம் காட்டுவாரு. அதே சமயம் துரோகம்னா மன்னிக்கவே மாட்டாரு. அது அவங்க பரம்பரையிலேயே கிடையாது. இதுல என்ன துரோகம் இருக்குது? நீ எங்க தங்கச்சின்னு சொல்லி சொல்லாம இருக்கும் போது அது ஒரு துரோகத்துக்கு சமம் தானே? நீங்க 2 பேரும் ஏன்னா நான் உங்க தங்கச்சின்ற விஷயத்த அவர்கிட்ட மறைக்க போறீங்க? எங்க தங்கச்சி தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, நாங்க அவகிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா போதுமே. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க தான் சொல்லி இருக்கோம்ல, இளவரசி மேடத்து மேல சூர்யா சார் உயிரையே வச்சிருக்காரு. நீ அவங்கள கிண்டல் பண்ணத கேட்ட நேரத்துல இருந்து உன் மேல அவருக்கு அப்படி ஒரு கோபம். ஆனாலும் நீயும் ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லி அவர் அமைதியா இருக்காரே தவிர
உன் மேல அவருக்கு கோபம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப கோபமா இருக்கிற இந்த நேரத்துல நீ எங்க தங்கச்சின்னு சொன்னா அந்த கோபம் அப்படியே எங்க மேல திரும்பிடுமா? இது அநியாயம். நான் பண்ண தப்புக்கு உங்க மேல ஏன் கோபப்படணும்? அது அப்படிதான், அவர் குணமே அப்படிதான். அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அந்த கோபம் அடங்குனதும் நேரம் பார்த்து நீ எங்க தங்கச்சின்ற விஷயத்த அவர் காதுல போட்டே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா இதனால நாளைக்கு பிரச்சனை வந்தே தீரும். சரி சரி, நீ இப்ப பயந்துட்டே கிளாஸ் ரூம் போய் சேரு. பரமேஸ்வர் கூற அவளும் பயந்து விட்டது போல் முகத்தை வைத்துக் கொண்டு வகுப்பை நோக்கி நடந்தாள். தொடர்ந்து 3வது முறை இளவரசி அழைக்க அழைப்பை ஏற்ற காசி, மேடம், அந்த பொண்ணை பயமுறுத்தி அனுப்பிட்டோம். இனி அவ உங்ககிட்ட எந்த வம்பும் வச்சுக்க மாட்டா என்றான். அது எனக்கும் புரியுது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ரொம்ப பயமுறுத்திட்டீங்க போல. பயந்துட்டே தான் கிளாஸ் ரூமுக்கு போறா உற்சாகத்தோடு இளவரசி கூற, அப்ப நாங்க கிளம்புறோம் மேம். கிளம்புங்க. அழைப்பை துண்டித்த காசி பரமேஸ்வரோடு கல்லூரி வாசலுக்கு வந்தான். ஜீப்பில் சாய்ந்து நிற்கும் டிரைவர் ரவி, அந்த பொண்ணை நல்லா மிரட்டுனீங்களா என்று கேட்டான். பயமுறுத்திட்டோம் பரமேஸ்வர் கூற, நானும் உள்ள வந்தேன். நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயந்து நடுங்கிட்டே திரும்பி போறதையும் பார்த்தேன். உன்னை யாரும் உள்ள வர சொன்னது? இங்கே இருக்குதான்னு சொல்லிட்டு போனோம். நீங்க அப்படிதான் சொல்லிட்டு போனீங்க. ஆனா நம்ம பழனி சார் இருக்காரே, அவர் தான் எனக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக காசி பரமேஸ்வர் 2 பேரும் வந்திருக்காங்களாமே, அந்த பொண்ணை நல்லபடியா மிரட்டுறானுங்களான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பழனியா? அவர் வந்துட்டாரா? வந்துட்டாராம். வந்ததும் அவருடைய காதுக்கு செய்தி போயிடுச்சு. உடனே போன் பண்ணி கேக்குறாரு, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம எதுக்காக அந்த காசி பரமேஸ்வர சூர்யா அனுப்பி வச்சான் அப்படின்னு கோபமா கேட்டாரு. அத போய் சூர்யா சார் கிட்டே கேட்க வேண்டியது தானே. அவருக்கு கேட்க என்ன பயம்? அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற உறவு நட்பு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயம்தான். நீ பேசாம ஜீப்பை எடு என்று கூறிய பரமேஸ்வர் காசியோடு ஜீப்பில் ஏறி அமர, டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்த ரவி ஜீப்பை வந்த வழியாக திருப்பினான். இதோடு பிரச்சனை முடிந்தது என்று காசி பரமேஸ்வர் நினைக்க, ரவி எடுத்த சந்திரமதியின் புகைப்படம் வழியாக இன்று புது பிரச்சனை ஆரம்பமாகிறது என்பதை இருவரும் அறியவில்லை. ஜீப் சூர்யா வீட்டு வாசலை எட்டும் போது கோபமாக வாசலில் குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறான் பழனி. பழனி சூர்யா அம்மாவின் தோழி மகன். சிறு வயதிலேயே சூர்யா வீட்டிற்கு அவன் அம்மாவோடு வந்து செல்வான். பழனி நல்லவன் இல்லைதான், ஆனால் சூர்யாவிடம் அவனுக்கு அப்படி ஒரு பாசம். உரிமையோடு சூர்யா, இளவரசி என்று பெயர் சொல்லிதான் அழைப்பான் பழனி. சூர்யாவுக்கும் அவன் குணம் தெரிந்தே அவன் மீது ஒரு அளவு கடந்த பாசம். காசி பரமேஸ்வர் இருவரும் ஜீப்பில் இருந்து இறங்கியதும் ஓடி வந்து அவர்கள் இருவர் சட்டையையும் கொத்தாக பிடித்தவன், டேய், அந்த பொண்ணு அப்படியே குண்டு கட்ட தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. இளவரசி யாருன்னு நான் அவளுக்கு புரிய வச்சிருப்பேன்ல என்று கோபமாக அவன் கத்த, காசி பரமேஸ்வர் இருவரும் எச்சிலை மென்று விழுங்கினர். இவன் கையில மதி கிடைச்சா அப்புறம் பஞ்சாமிரதம் தான். இவனை பத்தி தெரியாதா? இருவர் மனமும் பயத்தில் முணுமுணுத்தது. தன் அறை ஜன்னல் வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சூர்யா விரைந்து வாசலுக்கு வந்தான். பழனி, அவங்கள விடு. எதுக்காக தேவையில்லாம அவங்க 2 பேர் மேலேயும் கோபத்தை காட்டுற? எனக்கும் அந்த பொண்ணு மேல கோபம் உண்டு. ஆனாலும் இளவரசி மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானே. அதை நினைச்சு மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். இருவர் சட்டையையும் விடுவித்த பழனி ரவியை பார்த்தான். அந்த பொண்ணு போட்டோ எடுக்க சொன்னேன்ல, எடுத்தியா என்று கேட்டான். அதை கேட்டதும் காசி பரமேஸ்வரின் விழிகள் அதிர்ச்சியில் வெளியே வந்துவிட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போது அவர்களின் விழிகள் அதிர்ச்சியோடு ரவியை பார்க்கிறது. எடுத்துட்டேன் சார் என்று அவன் கூறியதும் அவர்கள் உயிரே போய்விட்டது. ரவி தன் செல்போனை வெளியே எடுத்து சேவ் செய்து வைத்திருந்த சந்திரமதி புகைப்படத்தை பழனியிடம் காட்ட, செல்லை கையில் வாங்கி சந்திரமதியின் புகைப்படத்தை பார்த்த பழனியின் முகத்தில் பிரதிபலித்த கோபம் மெல்ல மறைய ஆரம்பிக்கிறது. அவன் விழிகளில் வியப்பு. வாவ் என்று அவன் இதழ்கள் முணுமுணுப்பதையும் காசி பரமேஸ்வர் கண்டனர். சூர்யா, இந்த பொண்ணு போட்டோவை பாரு என்றவன் செல்லை அவனை நோக்கி நீட்ட, செல்லை கையில் வாங்கி சந்திரமதியின் புகைப்படத்தை பார்த்த சூர்யா, அழகா இருக்கா, ஆனா என்ன ஆணவம், அது ரொம்ப அதிகமா இருக்கு என்றான். அவனது செல்லுக்கு ஒரு அழைப்பு வர செல்லை பழனியிடம் கொடுத்து விட்டு அழைப்பை ஏற்றவன்
அது ஒரு முக்கியமான அழைப்பு என்பதால் சற்று தள்ளி சென்று நின்று பேச ஆரம்பித்தான். சந்திரமதியின் புகைப்படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்த பழனி, ஆமா, சூர்யா சொன்ன மாதிரி ஆணவம்தான், அழகின்ற ஆணவம். இந்த ஆணவத்தை அடக்கி ஆளணும், இவ எனக்கு வேணும். முணுமுணுத்த பழனி, இப்போது சூர்யாவிடம் எதையும் சொல்ல வேண்டாம். இளவரசியை கேலி செய்த பெண்ணையா நீ திருமணம் செய்து கொள்ள போகிறாய் என்று கேட்பான். சிறிது நாள் போகட்டும், அவன் கோபம் தணியட்டும், அப்போது மெதுவாக தன் ஆசையை அவனிடம் கூறலாம் என்று நினைத்து அமைதி காத்தான். போனில் பேசிக் கொண்டிருந்த சூர்யா, காசி பரமேஸ்வர் 2 பேரும் என் கூட வாங்க, வயல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று அழைத்துவிட்டு செல்போனில் பேசியபடியே காரை நோக்கி நடந்தான். காசி பரமேஸ்வர் இருவரும் அவன் பின்னால் சென்றனர். அமைதியாக நின்று கொண்டிருந்த பழனி ரவியை பார்த்தான். ரவி, இந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு அவ அட்ரஸையும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடு என்றான். ஓகே சார், யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்றேன் என்றான் ரவி. பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.